மகன் சொன்னால எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உங்களை சந்திக்க காரணம் ஆக சிறந்த ஒன்றை நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்க ஒரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுங்கிறேன். நல்ல படம் நாயே ஓட ஓட வெள்ள ஓட. நள்ளிரவுல ஏதோ சரக்கு பட்டாம இருக்கு, எனக்கு நள்ளிரவுல போடுறான். சீமா என்னப்பா இந்த கூவத்துல ஒரே அழுக்கா இருக்குப்பா, இதுக்கெல்லாம் குரல் கொடுத்து விட மாட்டியா அப்படிங்கிறேன். அடே அடே சொல்லுப்பா என்னப்பா, அடே எப்படி சொல்லுது சொல்லுப்பா. ஒரு பொட்டல 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னு கஞ்சாவை சொன்னேன். ஒரு பொட்டல 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுன்னு அண்ணே இப்போ 9000. நாங்களே யோசனை பண்ண வானே வானே கூட அங்க வானே அந்த டாஸ்மார்க் வானே 10 ரூபா கூட வச்சு வைக்கிறானே. என்னன்னு வந்து கல்னே அண்ணே வானே நீ வந்து கல்னே என்ன. அடுத்ததாக நம்முடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் மாணவர்களோடு உரையாட போகிறார். என்னுடைய பேரன்பிற்கும் பெரும் நம்பிக்கைக்கும் உரிய எனது அன்பு தம்பி தங்கைகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். வாழ்வில் எப்பொழுதாவது மகிழ்வான தருணங்கள் வரும் அல்ல சூழல் அமையும். ஆனால் இன்றைக்கு இந்த பொழுதுகள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நெகிழ்ச்சியாகவும் இருக்கக்கூடிய ஒரு தருணம். இங்கே பேசிய என்னுடைய அன்பு மகன் கோவிந்த நாராயணன் அவர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தங்கை அனீஸ் பாத்திமா, என்னுடைய மகன் தமிழவன், இங்கே இருக்கிற அன்பு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து இந்த என் மகள் தமிழமுது எல்லாம் சேர்ந்து இந்த ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த நிகழ்வை நடத்தி கொள்ள நமக்கு அனுமதி கொடுத்த என்னுடைய அன்பு தம்பி கல்லூரியினுடைய தாளாளர் அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பும் நன்றியும். பொதுவாக நம்ம அரசியல் என்பதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அரசியலை தாண்டி ஒரு ஆகச்சிறந்த கல்வி ஒன்றும் இல்லை. ஏன்னா இது அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்கிற உண்மையை என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கு இனிய தம்பி தங்கைகள் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். ஒரு அறிவியல் புவியியல் போல அரசியல் ஒரு வாழ்வியல். ஏன் அது வாழ்வியல்? இப்போ என் அன்பு தம்பி தங்கைகள், நீங்கள் என்ன படிக்க வேண்டும் என்பதை முடிவு செய்தது யார்? அது எந்த கல்லூரியில் படிக்க வேண்டும், அதை படித்துவிட்டு எந்த பணியில் சென்று சேர வேண்டும், அந்த பணிக்கு எவ்வளவு ஊதியம், இது எல்லாவற்றையும் முடிவெடுப்பது யார்? ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாவற்றையும் தீர்மானிப்பது எது? பிறப்பு சான்றிதழிலிருந்து இறப்பு சான்றிதழ் வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. இதில் மட்டும் இல்லை, இந்த கோயிலில் 5 வேளை பூஜை நடக்கணும், இந்த கோயிலில் அன்னதானம் நடக்கணும்னு முடிவு பண்ணுவதும் அரசு தான். இந்த கோயிலில் சாமி ஊர்வலம் இந்த தெருவில் நடக்கலாம், இந்த தெருவில் போகக்கூடாது என்பதை முடிவெடுப்பதும் அரசு தான். எல்லாவற்றையும் தீர்மானிப்பது, இந்த நொடியில் விண்கலம் விண்ணை நோக்கி பறக்கலாம் என்று முடிவெடுப்பதும் அரசு தான். அப்படி எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயல். அப்போ ஒரு வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தீர்மானிப்பது அரசாக இருக்கிறது. அந்த அரசை தீர்மானிப்பது அரசு இயலாக இருக்கிறது. அந்த அரசை இயலை தீர்மானிக்கிற ஆற்றலாக நாம் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் என்பதுதான், அதுதான் வாழ்வியல். நீங்கள் அரசியல் என்பது இது வேற்றுக்கிரக சொல், அது ஆகாத சொல், அது தீண்டத்தகாதது, அது தீய ஒன்று என்ற எண்ணத்தை என் அருமை உடன் பிறந்தார்கள், என் தம்பி தங்கைகள் கைவிடணும். பாருங்க, அண்ணல் காந்தியடிகள் மீது உங்களுக்கு எவ்வளவு மதிப்பும் பற்றும் இருக்கும் தெரியும். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாகவே இருக்க முடியாதுங்கிறார். ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறார் ரஷ்ய புரட்சியாளர் லெனின். அது எப்படின்னா, ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது அப்படின்னா,
இப்போ நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வழியில் நிற்கிறாரு, கொஞ்சம் விலகுங்க நான் செல்லணும்னு சொல்கிறது அரசியல் தான். அது அரசியல் தான். அங்கே என்ன கூட்டம், கலைஞ்சு போங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது அரசியல் தான். அப்போ ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறதுங்கிறது. அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நிற்கலாம், ஆனால் அரசியல் உன்னிடத்திலிருந்து விலகி நிற்காது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் வேண்டாம் என்று நீங்கள் விலகி நின்றால் நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர் ஆட்சியின் கீழே வாழ நேரிட்டு விடுங்கிறான் பிளாட்டோ. இப்போ உங்களுக்கு புரியுது, இப்போ அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போ அந்த அரசியலை நாம் பயில வேண்டுமா வேண்டாமா என்பதை நீங்கள் தான் முடிவெடுத்துக்கணும். இங்கே இந்த நாட்டில் ஒரு கொடுமையான விதி இருக்குது. எப்படின்னா, இவர் படிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிட்டார், இவர் அரசியல் பேசக்கூடாது. இவர் படிச்சுட்டு ஐபிஎஸ் ஆகிட்டார், இவர் பேசக்கூடாது. இவர் நீதிபதி ஆகிட்டார், இவர் பேசக்கூடாது. இவர் அரசு வழக்கறிஞர் ஆகிட்டார், பேசக்கூடாது. இவர் பேராசிரியர் ஆகிட்டார், பேசக்கூடாது. இவர் வங்கி பணியாளர் ஆகிட்டார், பேசக்கூடாது. படித்த எவனும் பேசக்கூடாது. படிக்காத முட்டா பையன் நாட்டின் தலைவர் ஆகிட்டா அவன் பேசலாம். எப்படி இருக்கு? இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் மருத்துவக் கல்லூரியின் டீன்னு எல்லாரையும் கட்டுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகிற அமைச்சர் பெருமக்கள் பேசலாம், முதலமைச்சர் பிரதம அமைச்சர் பேசலாம். அவர் படிச்சிருக்காரா தெரிஞ்சிருக்காரா தெரியுவோன்னு தெரியாது. பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார மேதையா இருப்பார், அவர் அரசியல் பேசக்கூடாது. அறிவியல் மேதையா இருப்பார், அவர் பேசக்கூடாது. இப்போ உதாரணமாக அறிவியல் மேதைன்னு தான் அவர் ஐயா அப்துல் கலாமை நம்ம குடியரசுத் தலைவராக்கணும். குடியரசுத் தலைவர் ஆனதுக்கு பிறகு அவர் அரசியல் பேசக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க. இதுதான் என்ன, கற்றவர்கள் அரசியல் செய்யாதனால. என் மகன் கூட சொன்னார் பாருங்க, படித்தவர்கள் ஏன் அரசியலுக்கு வரணும்? கற்றறிந்த சான்றோர்கள் இருந்து படிக்கிற நூலகம் எப்படி அமைதியாக இருக்குமோ அப்படி நன்கு ஆய்ந்து தெளிந்து கற்ற பெருமக்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும்போது நாடு அமைதியாயிரும். இதான் ஒரு எளிய உதாரணம் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி அதுக்கு தான் படித்தவர்கள். வெற்றிடம் என்ற ஒன்றே கிடையாதுங்கிறாரு மாசேத்துங். வெற்றிடம்னே ஒன்று கிடையாது, ஏன்னா காற்றதை நிரப்பிடும். கற்றவர்கள் நீங்கள் நிரப்பலைன்னா கயவர்கள் நிரப்பிடுவாங்க. இந்த நாட்டில் இந்த உலகத்தில் நடக்கிற அநீதிக்கெல்லாம் காரணம் அதை நிகழ்த்துபவனோ செய்பவனோ அல்ல, அதை பார்த்து கொண்டு சகித்து கொண்டு வேடிக்கை பார்த்து நிற்கிறான் பாரு, அவன் தான் காரணங்கிறாரு. யாரு? நெப்போலியன். நீ அநீதி நடக்குது. இப்போ ஒன்று சொல்கிறேன், ஒசூரில் அந்த நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞரை ஒருத்தர் வெட்டினார் பாருங்க. அவன் மட்டுமல்ல கொலையாளி, அவன் மட்டுமல்ல குற்றவாளி, சுற்றி நின்று தடுக்காமல் வேடிக்கை பார்த்தா அத்தனை பேரும் கொலையாளி தான், குற்றவாளி தான். இதுதான் இங்க. அப்ப இங்க என்ன தேவைப்படுதுன்னா, இந்த எல்லாவற்றையும் சகித்து பொறுத்து தான் இங்கே நாம் எல்லோரும் ஒரு அடிமை நிலையில் உறைஞ்சு போய் நிற்கிறோம். அப்ப இங்கே இந்த அமைப்பு அவ்வளவு சிக்கலை உருவாக்குது. அதனால தான் நம்ம அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைக்கிறோம். இது என்ன அமைப்புங்கிறாரு, அடிப்படைங்கிறாரு. இப்போ நான் அண்ணன் சொல்கிறத அமைப்பு தப்பாக இருக்குன்னு சொல்கிறேன் தமிழில். ஐயா ரஜினிகாந்த் அதையே சிஸ்டம் ராங்குன்னு சொல்கிறாங்க. என்னென்ன ராங் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒன்றா நான் சொல்கிறேன். இந்த நாடு என்ன நாடு? குடியரசு. ஜனநாயகங்கிறத மக்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டிருக்க நாடு குடியரசு. இந்த குடியரசுனா குடிமக்களின் தலைவர் யாரு? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருங்கிறது குடிமக்களால் தேர்வு செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? குடிமக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் நாட்டின் குடியரசுத் தலைவராக இருக்கார். ஆனால் இது குடியாட்சி. மக்களாட்சியின் தலைவரையே மக்கள் தேர்வு செய்ய முடியாது. இது எப்படி மக்களாட்சி? அப்போ அமைப்பு தப்பா இருக்கு. என்ன சொல்றது புரியுதா? அமைப்பு தப்பா இருக்கு. இவர் பாராளுமன்ற உறுப்பினர், ஆனால் இவர் அமைச்சர் இல்லை. பாராளுமன்றத்தில் நின்று வென்றார் தேர்தலில், ஆனால் இவர் அமைச்சர் இல்லை. பாராளுமன்றத்தில் நின்று தோற்றார், ஆனால் அவர் அமைச்சர். எப்படி? மாநிலங்களவை உறுப்பினர், நியமன உறுப்பினர். மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரத்துக்கு வந்துடுறார். அப்ப எங்க இருக்கு மக்களாட்சி? எங்கே இருக்கு மக்கள் அதிகாரம்? வெற்றி சொல்லாயிருது.
இப்போ உதாரணமாக அண்ணன் சொல்ல பாருங்க, அருண்ஜேட்லி அவர்கள் 1.5 லட்சம் வாக்கில் தோக்குறாங்க. ஏன் அவர் தோக்கடிக்கிறார்? இவர்கிட்ட அதிகாரம் போகக்கூடாதுன்னு மக்கள் முடிவெடுக்கிறான். ஆனால் தோக்கடிக்கிறாங்க மக்கள். ஆனால் அவர் அமைச்சர் ஆயிடுறார். எவ்வளவு உயர்ந்த உயரத்துக்கு வர்றார்? நிதி அமைச்சர் ஆயிடுறார். எப்படி ஆயிடுறார்? மாநிலங்களவை உறுப்பினராக. அவர்கள் வென்று ஆட்சி செய்கிற மாநிலங்களில் பல சட்டமன்ற உறுப்பினர்களின் வாக்கை பெற்று அவர் மாநிலங்களவை உறுப்பினராக வர்றார். அதன் மூலம் அமைச்சராகிறார். அப்படின்னா மக்களுக்கு எங்க அதிகாரம் இருக்கு? வந்த உடனே பணம் செல்லாதுன்னு ஒரே ராத்திரியில் சொல்லிட்டார். இந்த நாட்டின் உயர்ந்த பதவி எது? பிரதம இல்லை, அது சும்மா கையெழுத்து பதவி. அது நாட்டாமை படத்தில் ஓரத்தில் மிச்சர் தின்ட்டு இருப்பார்ல ஒரு அப்பா, அதுவும் அது ஒன்றத்துக்கும் பயன்படாது. அது பயன்படாது. அண்ணன் சொல்கிறத பாரு, இங்கே நாட்டின் பிரதம அமைச்சர் தான் முதன்மையான அமைச்சர். அவருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது. இங்கே இருக்குது. இந்த நாட்டை 2 முறை 10 ஆண்டுகள் பிரதமராக இருந்த ஆண்ட பெருமகன் யார்? ஐயா மன்மோகன் சிங். மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காரா? மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருவர் இந்த நாட்டின் மிக உயர்ந்த பதவிக்கு வர முடியும் என்றால் இது மக்களாட்சியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீ சொல். எப்படி இது மக்களாட்சி? அப்போ என்ன இது இருக்கு? அமைப்பு தப்பா இருக்கு. அமைப்பு தப்பா இருக்கு. இப்போ நாம எப்படின்னு சரி செய்யுது? மக்களை சந்தித்து மக்களின் நன்மதிப்பை பெற்று தேர்தலில் வென்று வருபவர்கள் தான் மக்களுக்கு அதிகாரத்தை செலுத்தணும், மக்களுக்கு அமைச்சராக வரணும். ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராக யாரும் இருக்கலாம், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. சச்சின் டெண்டுல்கர் கூட இருந்தார், ஹேமாலினி இருந்தாங்க, ஐயா அமிதாப் பச்சன், பல பேர் இருந்தாங்க. இப்போ அப்பா இளையராஜா கூட இருக்காங்க. மதிப்புக்காக நம்ம எடுத்து வைக்கிறாங்க, அது தவறில்லை. ஆனால் மந்திரி ஆகக்கூடாது அப்படிங்கிறது விதியை மாற்றணும். அப்போ என்ன மாற்றணும்? அமைப்பு தப்பாக இருக்கு, மாற்று. சரியா? இப்போ இன்னொன்று வரு, ஒருவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார், இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினருக்கு போட்டி போடுறாரா இல்லையா? சரி, உனக்கு வேணாம், நம்ம வெளிப்படையாக பேசுவோம். நம்ம அண்ணன் தம்பிகளுக்குள்ள என்ன? ஐயா வசந்தகுமார் நாங்குநேரி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர், கன்னியாகுமரி பாராளுமன்றத்துக்கு போட்டிடுறார். இங்கே சட்டமன்றம் இருக்கும்போதே அங்கே போட்டிடுறார். இன்னொருவருடைய வாய்ப்பை ஜனநாயகத்தில் அவர் எடுத்துக்கிறார். அந்த கட்சியில் அவரை விட்டு அவர் ஆளே இல்லைன்னா அது பரவாயில்ல. அப்போ இன்னொருத்தர் கிடைக்கிற வாய்ப்பை அவர் எடுத்துக்கிறார். எடுத்துகிட்டு போய் கன்னியாகுமரியில் நின்று வென்றுறார். வென்ற பிறகு என்ன ஆகுது? இந்த பதவியை விலகுறார். விலகும்போது என்ன ஆகுது? இடைத்தேர்தல். இடைத்தேர்தல் வரும்போது என்ன ஆகுது? தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படுது. நேர விரையும், கால விரையும், பொருள் செலவு யாரோடது? பணச்செலவு மக்களோடது. அந்த பணம் இந்தியா ஒரு ஏழை நாடு, 156 லட்சம் கோடி கடன் வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் நீ தெண்டமாக ஒருத்தருக்குடைய பதவி ஆசை தானே, அது அப்படித்தானே? அதற்கு நீ தேர்தலை என் மேலே திணிக்கிற. யாரை கேட்டு திணிக்கிற? இந்த அமைப்பு தப்பாக இருக்கா இல்லையா? ஒருத்தர் ஒரு பதவியில் இருக்கும்போது விடியா இதிலே ஏரியா வேற ஆளை நிறுத்தியா, அப்போ தேர்தல் திருப்பி வராதுல்ல. இப்போ வருது. இப்போ அண்ணன் எப்படி சொல்கிற அமைப்பை மாற்றணும் எப்படி சொல்கிறேன்னா, ஐயா நீங்கள் இப்போ இந்த பதவி பெருசுக்கு இங்கே வந்துட்டீங்க, உங்களால் இந்த தேர்தல் திணிக்கப்படுது. அப்போ இதுக்கு 25 கோடி செலவாகுது. இந்த 25 கோடியை கட்டிட்டு நீங்கள் இந்த பதவி பிரமாணம் எடுத்துக்கிறீங்க ஐயா. இதுதான் நாம் சொல்கிற அமைப்பு மாற்றம். அதான் சிறது புரியுதா? விளங்கிருச்சுல? இன்னும் மறுபடியும் ஒரு உதாரணம் சொல்லுவார். ஒருத்தர் ரெண்டு தொகுதியில் போட்டிடுறதை நீ எப்படி எடுத்துக்கிற? டேய், ஒன்று உன் மேலே நம்பிக்கை இல்லையா, இல்லை மக்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இதை கேளு. எது சிரிக்கிற? நான் சொல்கிறத கேளு. ஆர்மி சகோதரர் ராகுல் காந்தி 2 இதில் போட்டி போட்டார். இப்போ வயநாட்டில் எதுக்கு தேர்தல் வருது? இந்த செலவு யாருது? அப்போ இந்த 2 தொகுதியில் போட்டு ஒன்னையே நம்பு, இல்லைன்னா மக்களை நம்பு. இது தெண்ட செலவு. இந்த அமைப்புகளை மாற்ற சொல்கிறேன். இந்த அமைப்புகளை மாற்றணுங்கிற இதுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்ங்கிறான். அதை மாற்றணும் அப்படின்னா மாற்றணுன்றோம். இப்போ அந்த மாதிரி வேலைகளை செய்யணும்னா கட்சி ஆட்சிகளால் முடியாது. எதால் முடியும்? புரட்சி ஒன்றால் தான் புரட்டி போட முடியும். என்ன இந்த புரட்சிங்கிறது இந்த நாட்டில் அவ்வளவு தீண்டத்தகாத சொல்லாயிருச்சு. புரட்சிங்கிறது உலகம் பூரா புரட்சி யார போராட்டம் இல்லைன்னா இவ்வளவு பெரிய மாறுதல்கள் ஏது அண்ணன் சிறம்பாரு போராடணும், புரட்சி செய்யணும். இல்லை என்றால்
போராடு, இல்லை என்றால் நீ ஒரு பலியாடு. கயிற்றால் கட்டப்படுவாய், கழுத்தில் வெட்டப்படுவாய். ஆகவே போராடு. போராட்டம் என்ற ஒன்றில்லை என்றால் பூமியில் இத்தனை மாறுதல்கள் ஏது? ஆகவே போராடு. இதை தவிர வழி கிடையாது. புரட்சின்னா நம்ம சொல்றது புரட்சி. சரி நம்ம சொல்கிறோம் ஏதோ புரட்சின்னு ஏதோ பேசிக்கணும். அதனால் அம்பேத்கர் சொல்கிறால கற்பி புரட்சி செய் ஒன்று சேருங்கிறார். நம்ம தாத்தா கலிய பெருமாள் சொல்கிறார், மக்களை அநீதிரட்டி அரசியல் படுத்தாமல் புரட்சியை முன்னெடுக்க முடியாதுங்கிறது. புரட்சி என்பதெல்லாம் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள். அதுதானே புரட்சி. எப்போது வரும்? புரட்சி எப்போது வரும்? பகத்சிங் சராம்பாரு என் மகன் சொன்னான் பாருங்க. ஏன் பகத்சிங்கை நம்ம பேச வேண்டியது இருக்குன்னா, 22 வயதில் ஒரு இளைஞனுக்கு கனவு என்ன வரும்? என்ன வரும்? அவனுக்கு தேச விடுதலைங்கிறது 11 வயதில் வருது. பள்ளிக்கூடத்தில் காணாமல் போயிடுது. ஒரு தங்கச்சி தேடுறா, அழுகிறா, அண்ணன் மேலே அன்பு. அப்பா கூடப்பா எல்லாரும் சொந்தக்காரெல்லாம் பள்ளிக்கூடம் அங்கே இங்கே தெரிஞ்ச உறவினர் வீடு நண்பர்கள்லாம் தேடி பார்க்குறாங்க, ஆளை காணாமனு. அப்புறம் அடுத்த நாள் வர்றான். அவனா வர்றா. 2-3 நாள் கழித்து வரும்போது ஒரு கலையம், அந்த கலையத்து மேலே துணியை போட்டு கட்டி வச்சுருக்கான். நம்ம ஊரில் வண்டு கட்டுறதுன்னு சொல்லுவோம், அது கட்டி வச்சுருக்கான். தங்கச்சி அண்ணனை கண்டுபிடி அழுகிறா. அழுதோன்னே எல்லாம் பேசிட்டு பகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு திறந்து காட்டுறான். ரத்தம் தோய்ந்து சிவந்த மண் அதுக்குள்ளே இருக்கு, கலையத்துக்குள்ளே. அந்த மண்ணை எடுத்து இப்படி காட்டுறான். அதை சொல்கிறான், இது எங்கே போயிட்டு வரான்? ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு வரான். அந்த இடத்துல சிந்திய ரத்தத்தில் கொஞ்சத்தை எடுத்து மண் அள்ளி இந்த கலையத்தில் கட்டி எடுத்துகிட்டு வரான். அப்போ சொல்கிறான் அந்த கண்ணை வச்சு, நம்ம மக்களை சுட்டு கொண்டு ரத்தம் சிந்த வச்ச வெள்ளைக்காரர்கள் ஒரு நாள் எனக்கு பதில் சொல்லி ஆகணும்னு 11 வயசில் சொல்கிறான். 17 வயசில் ஏதாவது இன்னைக்குன்னா ஐஸ்கிரீம் வாங்கித்தான், அது வாங்கித்தாம்பா. அன்னைக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்து பையன். அப்போ இருந்து அவனுக்கு கனவு இருக்குது. அவனை மாதிரி உள்ள உறுதி கொண்டவனை நீ பார்க்கவே முடியாது. ஆனால் இந்த பகத்சிங்கை போற்றாது இந்த சமூகம். ஏன்னா இளைஞர்கள் எழுச்சி கொள்வார்கள். அவனுடைய வரலாறை படிக்கும்போது, அவன் வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும்போது இளைஞர்கள் நிமிர்வார்கள். போர்க்குணம் அவர்களுக்குள்ளே வரும். பாரு, அவன் 22 வயசில் அவன் இவ்வளவு பெரிய தத்துவத்தை சொல்கிறான் பார். புரட்சினா என்ன பகத்சிங் அப்படின்னு? புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல. அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் அல்ல. அங்கே தனி நபர் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை. அப்ப எதுதான் புரட்சி? பகத்சிங் வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்று முழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சிங்கிறான். இப்ப எங்க உணர்ந்து விட்டுருக்கான் நம்மள? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். உனக்கு தெரியும் ஊழல் நடக்குதுன்னு, உனக்கு தெரியும் லஞ்சம் பெறுகிறார்கள், உனக்கு தெரியும் உணவு நஞ்சாயிருச்சு, உனக்கு தெரியும் நீர் நஞ்சாயிருச்சு, காற்று மாசுபட்டுருச்சு, உனக்கு தெரியும் எதுவுமே சரியில்லை. ஆனால் எல்லாம் ஆக்கிரமம், எதை தொட்டாலும் காசு கமிஷன் எல்லாம் தெரியும். ஆனால் தடுக்க முடியாது. இது என்ன ஆயிருது? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகம். வாக்குக்கு காசு கொடுக்கறது தெரியும், தடுக்க முடியாது. அப்ப இது எல்லாமே என்ன ஆயிருது? வாக்குக்கு காசு கொடுத்தா என்னென்ன? வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்துக்கான விதையே ஊண்டப்படுது. ஒரு முதலாளி ஒரு தேர்தல் வெற்றிக்கு 100 கோடியை முதலீடு செய்தால் 500 கோடி சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில் முதலீடு செய்கிறார். ஒரு முதலாளி முதலீடு செய்யும் போது லாப தேவை இருக்குமா, மக்கள் சேவை இருக்குமாங்கிறத நீங்க சிந்திச்சு பார்த்துக்கணும். இப்போ அதுதான் இங்க முதன்மையானது. அப்போ பகத்சிங் என்ன சொல்றான்? வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைக்கணும்னா, அந்த வயசுல ஒருத்தன் சொல்றான் பாருங்க, பாலுக்களாத குழந்தை, கல்வி கேங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், அதான்டா என் கனவு இந்தியாங்கிறான். அவன் அடிமை இந்தியாவில் வச்ச முழக்கம் இன்னும் அப்படியே இருக்கு. பாலுக்கு குழந்தை அழுகுது, கல்விக்கு மாணவன் ஏங்குறான், வேலைக்கு இன்னும் அலையிறான். இதுதான் இன்னைக்கு. அப்ப அந்த பகத்சிங் போல பல வீரர்கள் இந்த தேசத்துக்கு தேவைப்படுது. புரட்சின்னா ஒன்றும் ஒரு கொடியை சொல்லு ஒன்றும் கிடையாது. லெலின்ட்ட கேட்குறாங்க, புரட்சிங்கிறீங்களா, அது எப்போ வரும் லெலின் அப்படின்னு. இதுவரை வாழ்ந்தது போல இனி வாழவே முடியாது என்கிற நிலை உருவானால் மக்களே புரட்சி செய்து விடுவார்கள். அதற்கு சான்று இலங்கையில் அண்மையில் நடந்தது. பொருளாதார நெருக்கடி வரும்போது ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னா புரட்சி வெடிச்சிட்டு உங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு. பங்களாதேஷில் பொருளாதார நெருக்கடி, விலைவாசி உயர்வு, புரட்சி வெடிச்சிட்டு. எப்படி வெடிச்சது?
பங்களாதேஷ் பிறக்க காரணமாக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அந்த பங்களாதேஷின் தந்தை சிலையே நொறுக்கி தலையை அப்படி துண்டா வீசி வெட்டிட்டாங்க இளைஞர்கள். அப்போ புரட்சி ஒன்றுன்னா எல்லாத்தையும் புரட்டி போடும். நீங்கள் இந்த புரட்சின்னு பெரிய கொடிய சொல்லணும்ல. அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்ப்பவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத்தின் நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்படின்னா உண்மையான புனித போராளி என்ற அர்த்தம். இயேசு என்ன சொல்கிறார்? இறைமகன் வந்து அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன்றார். நான் இந்த பூமிக்கு வந்தேங்கிறார். இதுதான். அப்போ புரட்சிங்கிறது ஒரு கொடிய சொல் இல்லை, எல்லாம் இதுன்னா அது வந்து புரட்சிங்கிற நீ என்ன நினைக்கிற? அது வரலாற்றின் பக்கங்களை நிறைத்திருக்கிற வார்த்தைகள்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, நாம் ஒவ்வொருவரும் அன்றாடம் நிகழ்த்தக்கூடிய நிஜம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு புரட்சி பின்ன இப்போ நான் அண்ணன் வந்து அப்பா ஒரு ஆளுக்கு வேட்டி பேண்ட் செட்டை போட்டிருந்தேன். இதை துவைச்சி செலவு செஞ்சு தேய்ச்சி கொடுத்துருக்கான் பாரு. இந்த செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். ரொம்ப தாடி முடியுமா கேவலமாக இருந்தேன், அதை வெட்டி திருத்தி கொஞ்சம் அழகுபடுத்தி வெளியில் அனுப்புனான் பாரு. செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். நீ மூக்கை பிடிச்சிக்கிட்டு போடுற குப்பையை மூழ்கி எடுத்து ஒருத்தன் சுத்தம் செய்கிறான் பாரு. செயல் புரட்சி. செய்கிறவன் புரட்சியாளன். உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். நீ வெறுங்காலோட நடந்த கல்லும் முள்ளும் குத்தியது, வெயில் சுட்டது, கால் கொப்பளிச்சது, நடக்கிறதுக்கு செருப்பு தைச்சு தந்தான் ஒருத்தன். செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். இவ்வளவுதான். நீ கடும் பாறையை உடைச்சி நீ நடக்க பயணிக்க பாதை செய்து கொடுத்த செயல் புரட்சி. செய்தவன் புரட்சியாளன். அப்படியானால் ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான புரட்சியாளர்களை நாம் கடந்து போகிறோம். நாம் என்ன சொல்கிறோம்? குறைஞ்சபட்சம் நீ அவனை மதிக்கலைனாலும் பரவாயில்ல, மிதிக்காமையாவது இருங்கிறான். புரட்சினா நீ ஐயோ என்னென்ன புரட்சின்னு, இதெல்லாம் புரட்சி தான். கட்ட வண்டியில் போன நாம் கப்பலில் போகிறோம். புரட்சி. இதெல்லாம் புரட்சி. வேணா அறிவியல் புரட்சின்னு வேணா சொல்லுங்க, விஞ்ஞான வளர்ச்சின்னு வேணா சொல்லிக்க, அப்படிதானே சயின்ஸ் ரெவல்யூஷன் ஏதோ ஒன்று சொல்லிக்க. ஆனால் புரட்சி, இதெல்லாம் தான் புரட்சி. பசியோடு இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் உணவளிக்கிற அந்த செயல் புரட்சி செய்கிற ஒவ்வொருத்தனும் அவன் புரட்சியாளன். நீ சேகுவாராட்ட கேட்குறான்ல என்ன அப்படின்னு. ஒருத்தன் பசியோடு இருந்தான், அவனுக்கு சோறு கொடுத்தேன், மனிதாபிமானம்னாங்க, நல்ல மனிதன்னாங்க, மனிதாபிமானம்னாங்க. அப்புறம் இவனுக்கு ஏன் சோறு கிடைக்கலன்னு கேட்டேன், என்னைய புரட்சியாளன்ட்டாங்க, கம்யூனிஸ்ட்ன்ட்டாங்கிறார். இதுதான், இவ்வளவுதான். நீங்கள் அதை ஏதோ வேற்றுக்கிற சொல்ல வேண்டாத சொல்லுன்னு நினச்சி விலகி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிமையாக அண்ணன் சொல்கிறேன். அரசியல் வேண்டாம் என்பது வானமே இல்லாத பூமியில் நான் வாழப்போகிறேன் என்பது போன்ற ஒரு கருத்து. மனித உடலிலிருந்து உயிரை பிரிப்பதும் மனித வாழ்வில் இருந்த அரசியலை பிரிப்பதும் இரண்டும் ஒன்று தான். இதை நன்கு நீங்கள் விளங்கணும். அதனால் நீங்கள் துணிந்து செய்ய வேண்டியது அரசியல். பாரதி என்ன சொல்கிறான்? பெரும்பாவளன் நம்ம பாட்டன், ஒளிபடைத்த கண்ணினாய், உறுதி கொண்ட நெஞ்சினாய், களிபடைத்த மொழியினாய், கடுமை கொண்ட தோழினாய், தெளிவு பெற்ற மதியினாய், சிறுமை கண்டு பொங்குவாய், எளிமை கண்டு இறங்குவாய், நீ ஏறுபோல் நடையினாய் வா வாங்கிறான். எங்கே கூப்பிடுறான்? உன்னை படிக்கும் போது தான் கூப்பிடுறான். இப்போ நாம் சொல்கிறது இதுன்னா, நீ இப்படி பாரு, நம்ம பாட்டன் பாரதி எடுத்துக்க, சாதிகள் இல்லையடி தாத்தா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லுதல் பாவமடி பாட்டி, ஏன் பாடலை? அக்கினி குஞ்சொன்று கண்டேன், ஆங்கோர் காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடுங்கிறான். ஆங்கோர் காட்டில் ஒரு வேரிடை வைத்தேன், கிளையிடை வைத்தேன் அப்படின்னு ஏன் பாடல? கேள்வி கேட்கணும்ல, ஏன் பாடல? ஆங்கோர் காட்டிலோர் வேரிடை வைத்தேன் அப்படின்னு பாடிருக்கலாம்ல, ஏன் வேறல வைக்கல? ஆங்கோர் காட்டிலோர் பொந்திடை வைத்தேன். பொந்து எப்போ வரும்? அந்த மரம் பட்டு ஈத்து ஊத்து போயிருக்கிற பழமையான மரத்தில் தான் பொந்து வரும். அப்போ என்ன சொல்கிறான்? அந்த பழமையில் தூக்கி கொண்டு வச்சண்டா, வெந்து தனிந்ததரா காடுங்கிறான். புரியுதா? அது மாதிரி அவன் ஏன் இந்த தாத்தா பாட்டிக்கு பாடலை, அப்பா பெரியப்பா சித்தப்பா அம்மாவுக்கு பாடல, பாப்பாக்களுக்கு ஏன் பாடணும்னா, அவன் உள்ளம்தான் எழுதாத வெள்ளைத்தாளாக இருக்குது, நஞ்சு பாயாத நெஞ்சாக இருக்குது. அதான் மாசேத்தங்க சொல்றாருல, எழுதாத வெள்ளைத்தாள்களை எனக்கு தாருங்கள்,
எல்லோரும் எழுதி எழுதி கிறுக்கி கிறுக்கி வச்சதில் நான் எவ்வளவு அழகாக எழுதினாலும் அது உங்களுக்கு தெரிய போறதில்லை. எழுதாத வெள்ளைத்தாள்களை தாருங்கள், ஏனென்றால் நான் ஆக சிறந்த ஒன்றை எழுத போறேன். அதனாலதான் அண்ணன் என் மகன் சொன்னால எல்லா வேலைகளையும் விட்டுட்டு உங்களை சந்திக்க காரணம் ஆக சிறந்த ஒன்றை நான் எழுதணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களை சந்திக்கிறேன். பாரதி ஐயா அப்துல் கலாம் சட்டசபை உறுப்பினர்களை எல்லாம் கூட்டுங்க, நான் பேசணும். பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கூப்பிடுங்க, நான் பேசணும். அமைச்சர்களை எல்லாம் கூப்பிடுங்க, நான் பேசணும். மாணவர்களிடம், பள்ளி கல்லூரி மாணவர்களிடத்திலே போய் பேசினதற்கு காரணமும் இதுதான். சமூகத்தை மாற்றணும்னா அடுத்த தலைமுறையிலிருந்து அதை ஆரம்பிக்கணும்னு தெரிஞ்சதுனால தான். இப்போ நம்ம பாட்டேன், நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு திருடாதே அப்பா திருடாதே, திருடாதே தாத்தா திருடாதே பாடல பாருங்க. திருடாதே பாப்பா திருடாதே. அவன் அடுத்த வரையும் திருடா அடுத்த வரையும் போடாம பாருங்க. வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. அடுத்து போறாம பாருங்க, நம்பிக்கை. ஒரு திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி. அது எப்படி சொல்றாம பாருங்க. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. நாளும் ஒவ்வொரு பாடம் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உணர்ச்சி. எப்படி போடுறாம. நாளும் ஒவ்வொரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி. உன் நரம்போடு தான் பின்னி வளரணும் தன்மான உயர்ச்சிங்கிறான். அதெல்லாம் ஏன் அவன் அந்த குழந்தைகளுக்கே சொல்றது ஏன்? அது என்ன பேசினாலும் மண்டையில் ஏறாது. இதெல்லாம் ஆகிறதா, இதெல்லாம் போகிறதா? என்னத்தை கண்ணையான்னு ஒருத்தர் இருக்கு. அப்படி நம்ம அப்பா எஸ்சிஎஸ்சி படத்தில் சட்டம் ஒருத்தரேன்னு நினைக்கிறேன். அதில் வாங்க அவரை போய் அந்த குற்றவாளியை பிடிச்சிட்டு வரும். என்னத்தை பிடிச்சி என்னத்தை கைதி பண்ணி, அதனால தான் அவர் பேர் எண்ணத்தை. எதுக்கு எடுத்தாலும் எண்ணத்தை இது பண்ணி வாங்க சாப்பிடும், எண்ணத்தை சாப்பிட்டு என்ன, அதுக்கு பேர் தான் அவர் எண்ணத்தை கண்ணையா. அது மாதிரி புலம்புறது இருக்குல்ல, அது மாதிரி தான் இது. அது இதெல்லாம் ஆகிறதான்னு போயிட்டு இருப்பான். அதான் தள்ளி விட்டுறணும். எப்படின்னா இந்த இளைஞர்கள் எதுக்கு இந்த அடுத்த தலைமுறைன்னா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? சட்டம் போட்டு திட்டம் போட்டு ஒழிக்க முடியும்னு நினைக்கிறியா? சட்டம் இருக்கா இல்லையா? இருக்கு. லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? எத்தனை ஈடி எத்தனை ரைடு எல்லாம் வருது. அப்புறம் எப்படி? ஆனால் நீங்கள் தான் சொன்னீங்க பணம் செல்லாதுன்னு அறிவிச்சிட்டா ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிரும். நீங்கள் சொன்னீங்களா இல்லையா? சொல்லுங்கள், எல்லாம் சொன்னீங்களா இல்லையா? தீவிரவாதம் ஒழிஞ்சிரும் நீங்கள். ஆனால் ஊடுருவிட்டாங்கிறீங்க. இங்கே வாப்பா, ஒன்றும் செல்லாதுன்னா இதெல்லாம் ஊழல் லஞ்சம்லாம் ஒழிஞ்சிருன்னா அப்புறம் எவனுமே இது பண்ணோம்னா இங்கே அதிகமாக ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டானே, நீ தான் ஒழிஞ்சிரும்னியா இங்கே கொடுத்துட்டாங்கிற என்ன பிரச்சனை? அப்போ இது ஒழிக்க முடியல. எப்போ ஒழிக்க முடியும்? எப்போ முடியும்? எண்ணிலிருந்து வரணும். ஊழல் லஞ்சத்தை திட்டம் போட்ட சட்டம் போட்ட ஒழிக்க முடியாது. ஒவ்வொருவனும் உளமாற உணர்ந்து நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவன், நான் ஊழல் லஞ்சத்துக்கு எதிரானவன் என்று ஒவ்வொருத்தனும் உணர்ந்து தெளிந்து நிமிர்ந்தால் ஊழல் லஞ்சம் ஒழிஞ்சிடும். இதுதான் இருக்கிற வாய்ப்பு. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த சாதி மதம் சாராயம் பணம் புகழ் போதை திரை கவர்ச்சி இது எதுக்கு மண்டாத ஒரு பெரும் நெருப்பாக எரியும் போது தான் மாறுதல் வரும். சும்மா நம்ம ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும். இப்போ தலைவர் எல்லாம் கட்சி ஆரம்பிக்குது, ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்க அப்படி சொன்னாலே ஏமாத்துறான்னு அர்த்தம். இவனுக்கு ஒன்றும் தெரியலடா, ஏதோ ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறான். டேய் போடா ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கிறியாடா போடா. ஒரு நேர்மையாளன் ஏறி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்தால் ஒரு நொடி வேலை. எப்படி? ஒரு நொடி வேலை. ஊழல் பெற்றிருக்கிறா, லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னா இடைக்கால பணி நீக்கமோ பணியிட மாற்றமோ கிடையாது. ஸ்பாட் டிஸ்மிஸ். வெள்ளப்பட நாய போட வெள்ளப்பட. சட்டம் உன் பரம்பரையில் உன் குடும்பத்தில் 3 தலைமுறைக்கு எவனுக்கு அரசு வேலை கிடையாது. போட்டேன்னு வச்சுக்க, லஞ்சம் பெற்றுட்டார், துண்டிடா மின்சாரத்தை, துண்டிடா ரேஷன் கடை வாங்கடா, குடும்பத்தை பறிடா, என்னடா எரிவாயு இணைப்பு கிடையாது.
தூக்குடா குடிநீர் தூக்குடா அப்படின்னா எவனா வாங்குவான்னு நினைக்கிறேன். அப்போ எப்படின்னா வாழ்வான் எப்படி வாழ்வான்? அனைவருக்கும் கல்வி, சரியான சமமான தரமான கல்வி. 1 ரூபாயிலேருந்து 1 கோடி வர ஆரம்ப பள்ளியிருந்து ஆராய்ச்சி கல்வி நல்ல தரமா. தாப்புக்கு முடியல. 90 வயசு அப்பத்தா தேசத்தின் தாய் அரசு பண்ணுறா மருத்துவம் கொண்டாடா எல்லாம் பண்ணிட்டின்னு வச்சுக்க. அது எது காசு வாங்க போகிறேன்? 10,000 ரூபா கொடுக்குறேன்டா, நீ செலவழிச்சிடறா பார்த்துருவோம். எல்லாமே வந்துடுதுல்ல. அது இல்லாதனால தான் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும், அது காசு. ஆத்தாளப்புக்கு முடியலன்னா வைத்தியம் பார்க்கணும், அதுக்கு காசு. அப்போ வருவாய்க்கு மேலே தேவை ஏற்படுது. அப்போ தேவைக்கு என்ன செய்ய வேண்டியது? கையேந்த வேண்டியது இருக்குது. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அப்போ மாறுதலுங்கிறது காந்தி சொல்றாருல, உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறாயோ அதை உன்னிலிருந்து தொடங்குங்கிறார். அதை என்னிலிருந்து தொடங்கணும், நீங்கள் உங்களிலிருந்து தொடங்கணும், நாம் நம்மிலிருந்து தொடங்கணும். நீங்கள் மாற்றம்னு எங்கே சொல்லி யாரோ ஒருத்தன் இதையெல்லாம் கேட்க யாரும் இல்லையா? நீ என்ன பண்ணுற? தொண்டைக்குள்ள உனக்கு புண்ணா இருக்கு. ஒருத்தன்லாம் நள்ளிரவில் ஏதோ சரக்குப்பட்டாம இருக்கு, எனக்கு நள்ளிரவில் போடுறான். சீமா என்னப்பா இந்த கூவத்தில் ஒரே அழுக்கா இருக்குப்பா, இதுக்கெல்லாம் குரல் கொடுத்து விட மாட்டியா அப்படிங்கிறான். ஒருத்தன் அண்ணே சீபானடா அண்ணே சொல்லுப்பா என்னப்பா அண்ணே எப்படி சொல்லுது சொல்லுப்பா. ஒரு பொட்டலை 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுண்ணே, கஞ்சாவை சொல்கிறேன். ஒரு பொட்டலை 1000 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்துச்சுண்ணே அண்ணே, இப்போ 9,000. நாங்கள்லாம் எங்கேயே போவோம். ஏதோ விவசாயி நாங்கள் விளைய வச்ச பொருளுக்கு உரிய விலை கிடைக்கலன்னு பேசுகிற மாதிரி பேசுகிறேன். சத்தியமாக பேசுகிறாப்புல. என்னால் அதுக்கப்புறம் தூங்க முடியும்னு நினைக்கிறேன். இவனையெல்லாம் வச்சுக்கிட்டுங்க என்னடா சரி நம்ம ஓயாமல் அடிக்கிறானே, ஏதோ அவசரமோ ஏதோ பிரச்சனையோ யாருன்னே தெரியல. நான் பதிவு இல்லாத என்ன எடுக்கிறது அரிதுன்னு அரிது. திரும்ப அடிக்கிறானே எது ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்குன்னு போட்டால் இது அவனுக்கு அது பிரச்சனை தான். ஒரு தடவை திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தில் நின்று இப்படி வாக்கு கேட்டுக்கிட்டு இருந்தானே, கட்டும் வெயில், நான் ஒரு ஆள் தான் நிற்கிறேன். எல்லாரும் வீட்டு திண்ணையில் மரங்களுக்கு இடையில அங்கங்கே நின்று கூட்டமாக நின்று நிழலில் நின்று மக்கள் கேட்டுருக்கேன். நான் ஒருத்தன் தான் மேடையில் நின்று கேட்டுருக்கேன். ஏன்னா வெயில் எவன் நிற்பான்? நமக்கு விதிக்கப்பட்ட விதி நம்ம நின்று தான் ஆகணும். நின்றுக்கிட்டு இருக்கேன். ஒருத்தர் வேகமாக சைக்கிளை ஓட்டி வந்து சரக்குன்னு விட்டு விழுந்துருச்சு. சைக்கிள் எந்திரிச்சு, ஏனே பேசுகிற நிப்பாட்டினே வானே, இங்கே வானே கூட. என்னப்பா? அங்கே வானே, அந்த டாஸ்மார்க் வானே, 10 ரூபா கூட வச்சு விற்கிறானே, நீ என்னன்னு வந்து கல்னே அண்ணே வானே, நீ வந்து கல்னே என்னன்னு வந்து கல்னே வானே. இப்போ 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 கேட்டுக்கிட்டு இருக்கவனுக்கு போராடுறதா இல்லை இவன் என்னை கேட்குறவனுக்கும் எப்படிப்பட்ட சமூகத்தில் சிக்கியிருக்கோம்னு பார்த்துக்க. புரியுதா? அது 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 கவனத்தில் வச்சுக்கணும். அப்போ என்னன்னு பாரு, என் தம்பி தங்கைகளுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முழுமையான நேர்மை, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கணும். எதுக்கு ஊழல் லஞ்சத்தை சொல்கிறான்னா, அவன் ஏமாத்துறான்னு சொன்னான்னா, ஊழல் லஞ்சத்தை ஒழிச்சிட முடியும். அது நிர்வாக சீர்கேடு தான். மரத்தையெல்லாம் வெட்டி வித்துட்டாங்க. ஆனால் நாம் ஒரு தலைமுறை எந்திரிச்சா நட்டு வச்சு வளர்த்துற முடியும். கிளீன் இந்தியா கொண்டு வந்த மாதிரி நம்ம கிரீன் இந்தியான்னு அவன் கொண்டு வரல. ஆனால் நாம் 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம்னு கொண்டு வந்து நட்டுறலாம். மக்கள் இயக்கமாக நட்டலாம். எப்படி நடுவ என் பிள்ளைகளுக்கெல்லாம் விருது கொடுத்தம்பாரு, இவன் இவ்வளோ சாதிச்சிருக்கான் விருது கொடுத்தான்ல. இதே மாதிரி 100 மரக்கன்று நட்டுட்டா 10 மதிப்பெண் ப்ராக்டிக்கலில் போட்டுவேன், கூடுதல் மதிப்பெண் போட்டுருவேன். நீ பிறக்கும்போது, நீ பிறந்ததுலேருந்து பிறந்த உடனே பேர் வைக்கிறியோ இல்லையோ, பூமியில் மரம் வச்சிருந்தோம். சட்டம் என்ன போடும்? மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனித அறம். உங்களை பெற்ற இந்த பூமி தாய்க்கு, எல்லாம் தந்த இந்த பூமி தாய்க்கு நீங்கள் நன்றி கடனாக இந்த மரத்தை நடுங்கள். அவளுக்கு விட்டு செல்லுங்கள். ஒரு மரத்தை நட்டுறணும். அப்போ ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு மரக்கன்று நடணும். சட்டம் வந்துடும். நீ 100க்கு மேற்பட்ட மரங்களை நட்டுட்டு வந்துட்டேன்னு வச்சுக்க, சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது கொடுத்து உனக்கு வேலையில் முன்னுரிமை கொடுத்துருவான். உனக்கு புரியுது நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் மரக்கன்றுகளை நடணும். அதுக்கு இடம் அரசே கொடுத்துரும். தண்ணி எங்கேன்னு வரணும்? எல்லா கழிவு நீரையும் கொண்டு ஒரு இடத்துல சேர்த்து சுத்திகரித்து அந்த கீழே வடிகிற மண்ணை உரமாக பயன்படுத்திடும்.
அந்த நீரை சாலை ஓடுதல், கட்டடம் கட்டுதல், மரக்கன்றுகளை வளர்த்தல் இதுக்கு பயன்படுத்திடும். நான் சொல்கிறது உனக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வேலையை இவர்கள் செய்யலை. அப்போ மரக்கன்றுகளை நம்ம உருவாக்கிடலாம். இப்போ நீரை உறிஞ்சி விற்கிறார்கள். தண்ணீர் மானுட தேவை இல்லை, உலக உயிர்களின் உயிர் தேவை. ஸ்டாப் இட், நிறுத்திருப்பா. தண்ணீர் சந்தை பொருள் இல்லை, விற்பனைக்கு இல்லை. இந்த தண்ணீரை எடுத்து பார்ப்போம், இது குடிக்கிற திறனில் இருக்குன்னு யார் சான்றிதழ் தருவா? யார் தருவா? தண்ணீரில் பல கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள் இருக்குது. பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள், இவை தான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது. எங்கள் அப்பா நம்மாழ்வார்கிட்ட, அவருக்கு உடம்பு முடியல, வெள்ளிங்கிரின்னு ஒரு மருத்துவர், இந்த கோவைக்காரர் தான். வெள்ளிங்கிரி, இந்த காய்ச்சல்னா தண்ணீரை கொதிக்க வச்சு குடிக்கிறாங்களே, அப்படி செய்யலாமா? ஏன் அம்மா ஆழ்வார், உனக்கு என்ன பைத்தியம்மா? அவர் என்ன சொல்கிறா வெள்ளிங்கிரி, ஏய் தண்ணீரில் இருக்கிறதே அந்த நுண்ணுயிரிகள் தான் உடலுக்குள்ளே போய் இந்த நோய் கர்மத்தெல்லாம் தீக்குது. நீ சுட வச்சின்னா அதெல்லாம் செத்து போயிரும்ல, அப்புறம் அதை குடிச்சுதான் என்ன, குடிக்காம தானே? ஓ இப்படி வேற இருக்கா அப்படின்னு எழுதியிருக்காரு அப்பா. அப்போ மினரல்னு ஒன்று இருக்குது பாரு, அதுக்கு பேர் தான் மினரல்ங்கிறான். அந்த கண்ணுக்கு தெரியாத பூஞ்சை, காளான், பாக்டீரியாக்கள், அதை பல கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. அதுதான் மனித உடலுக்குள்ளே போய் ஆற்றலை தருது. அதை சுத்திகரிக்கணுங்க பேரில் கொன்னுறான். மினரலையெல்லாம் கொன்னுட்டு தண்ணிக்கு பேர் வைக்கிறான் மினரல் வாட்டர். புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ என்னென்ன, தண்ணியை குடிச்சின்னா தாகம் நிற்கும், தண்ணீரால் உன் உடலுக்கு வரக்கூடிய ஆற்றல் வராது. அப்போ அந்த தண்ணி என்ன பண்ணும்? விற்காத, நாமளே விநியோகிச்சிடலாம். நீர் என்ன பண்ணுவ? நீ ஒரு கேள்வி கேள. ஏப்ரல் மே மாதத்தில் நமக்கு கிடைக்காத தண்ணி, நம்ம ஆத்தாளப்பு குடத்தை வச்சுட்டு கிடக்கிறானே வரலையே, இந்த முதலாளிக்கு அழைச்சி பேசுனா 10 கேனு 15 கேனோட அந்த குடுவையோட வீட்டு வாசல் வந்து நிற்கிறானே, யாருக்கும் கிடைக்காத தண்ணி அந்த முதலாளிக்கு எப்படி கிடைக்குது? யாராவது சொல்லு. எவ்வளவு கடும் பஞ்சமாக இருக்கட்டும், தண்ணியே கிடைக்காம இருக்கட்டும், கடைக்கு அடிச்சோன்னா ஒரு 2 அப்பளம் கேன் அனுப்புங்க, எப்படி வருது? புரியுதா? இப்போ நிறுத்திட்டோம், நீர்த்தேக்கங்களை உருவாக்கி நீரை சேமித்து வச்சுட்டு செத்து போகிறோம். ஆனால் இதையெல்லாம் சரி பண்ணிட முடியுதுல்ல. மலையை எப்படி உருவாக்குவ? பதில் இருக்கா? மணலை எப்படி உருவாக்குவ? பதில் இருக்கா? இல்லை. உன்னால் உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை யார் கொடுத்தது? உண்ட பதில் இருக்கா? வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உனக்கு கற்பித்தவன் எவன்? ஏதாவது பதில் இருக்கா? இல்லை. தாயின் மாறை அறுத்து நீ எப்படி சந்தைப்படுத்தின? உன் தாயின் முளைமாறு போல பூமி தாயின் மலைவார்முங்கிறது நீ ஏன் கற்கலை? அதை கற்பிக்காத அறிவியல், இயற்பியல் உனக்கு எதுக்கு? அதை கற்பிக்காத உயிரியல் உனக்கு எதுக்கு? மலையிலிருந்தானே அருவி வந்தது, அருவியிலிருந்தானே ஆறு வந்தது, ஆறிலிருந்தானே நீர் வந்தது, நீர்லேருந்தானே சோறு வந்தது, சோறுலேருந்தானே வயிறு வந்தது, வயிறுலேருந்தானே உயிர் வந்தது, உயிர்லேருந்தானே வாழ்க்கை வந்ததுங்கிற இந்த சுழற்சியை தெரியாமல் நீ என்னத்துக்கு நீ? அப்போ ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பேன், இதையெல்லாம் பேசாமல் ஊழல் லஞ்சத்தை ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுக்கேன், ஏமாத்துற நீ. குடுகுடுப்பக்காரங்க தான் நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. எவனாவது இப்போ நல்ல காலம் பிறக்குதுன்னு குடுகுடு படித்து பார்த்துருக்கியா? ஏன்னு சொல்லு. இவன் இங்கே ஆட்சி காலத்தில் எவனுக்கு நல்ல காலம் பிறக்காதுன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் அடிக்கிறது இல்லை. விவேகானந்தர் சொன்னதை என் அன்பு பிள்ளைகள் இதய சுவற்றில் எழுதி வச்சுக்கணும், மனதில் ஆழமாக பதிவு வச்சுக்கணும். முழுமையான நேர்மை, நேர்மைன்னு சொல்லலாம்ல, நேர்மைன்னு சொல்லலாம்ல. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாடுறான் பாருங்க, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. இதுதான் அந்த பாட்டில் திருடாதே பாப்பால, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா. 2 தடவை போதும். இன்னொரு, உழைக்கிற நோக்கம் உறுதியாயிட்டா, பதுக்குற நோக்கமும் இருக்காது, ஒதுக்குற நோக்கமும் இருக்காது. உழைக்கிற நோக்கம் அவ்வளவு முக்கியமா, அதனால அதை 3 தடவை பாடுறான. இப்போ தூங்காத தம்பி, அதையும் தூங்காத அப்பா, தூங்காத அம்மா அப்படி பாடிருக்கலாம்ல. தூங்காதே தம்பி தூங்காத அந்த பாட்டில், போர்படையினில் தூங்கியவன் வெற்றி இழந்தான் இப்படி சொல்லிட்டு வந்தவன், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். அவ்வளவுதானே.
பள்ளியில் தூங்கியவன் உயர்கல்வி இழந்தான்னு பாடுறான். அப்போ அந்த கருத்தை வலியுறுத்துறான் பாரு. அது ஏன்னா அது ரொம்ப முக்கியம், அதனால கோடிட்டு காட்டுறேன். அதனால விவேகானந்தர் நேர்மை அப்படின்னு சொல்லல, முழுமையான நேர்மை. அடுத்த வார்த்தை என்ன பண்றான்? புனிதம். எதையும் எளிதில் வென்று முடிக்க செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள். 50 பேர் ஒன்றிணைந்தால் போதும், இந்த உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்து விட முடியும். எப்படி சொல்றாரு? 50 பேர் தான் கேட்கிறாரு. 50 பேர் அப்படின்னா உங்க அண்ணன் கையில் எத்தனை லட்சம் பேர் இருக்கீங்க? இப்பவே இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்க 200 பேர் இருக்கீங்க. 50 பேர் இருந்தால் போதும், உலகத்தையே புரட்சிகர மாறுதலுக்கு கொண்டு வந்துட முடியுங்கிறது. பிக்காலி திணின்னு கிரவுண்டை கொண்டு ஊரை கொண்டு வர முடியாதா? ஒரு நாள் இப்படி உண்மையும் நேர்மையும் துணிவும் கொண்ட இளைஞர்கள் வென்று முடிப்பார்கள்ங்கிறது. எதற்காகவும் உண்மையை விட்டு கொடுத்துறாத. ஆனால் உண்மைக்காக நீ எதையும் விட்டுக் கொடு. ஒருபோதும் எதற்காகவும் நீ உண்மையை விட்டு கொடுத்துறாதேங்கிறார். அவர் சொல்றது கவனி. பசித்திரு. அவர் ஆங்கிலத்தில் சொல்றாரு, நம்ம இதுக்கு வேற பொருள் சொல்றோம். பசித்திரு, அப்புறம் தனித்திரு, விழித்திரு. யாருக்கு சொல்லிக்காரு? எனக்கு. நான் எதுக்கு உங்களுக்கு சொல்றேன்? எனக்கு அவர் சொன்னதை நான் உள்வாங்கி என் பிள்ளைகளுக்கு, என் தம்பிதங்களுக்கு நான் சொல்றேன். இந்த பசித்திரு, பசித்திருக்கணும். என்ன பசி? வயிற்று பசி இல்லை. சுதந்திர பசி கொண்ட மக்களை சோற்று பசி ஒன்றும் செய்யாதுங்கிறார் எங்கள் தலைவர். வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் வேறொன்று கொள்வார் என்றான் பாரதி. நம்ம பாட்டேன். சுதந்திரம் வேண்டிட்டா அப்புறம் சோறாவது தண்ணியாவது போடா, அவ்வளோதான். அப்போ பசினா என்ன பசி? அறிவு பசி. ஒரு கனவு, என் தேசம் இப்படி இருக்கணும், ஊழல் லஞ்சம் ஒழியணும், பசி பஞ்சம் ஒழியணும், மது மத போதை ஒழியணும், இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒழியணும், சாதிய இழிவுகள் தீண்டாமை சாகணும், இப்படின்னு ஒரு பசி இருக்குல்ல, ஒரு கனவு இருக்குல்ல, அந்த கனவு பசி தான் சொல்றான். பசித்திரு, தனித்திரு, தனித்துவத்தோடு இரு, தனித்துவத்தோடு இரு. போய் இந்த குப்பைகளோட சேர்ந்துக்கிட்டு அதோட சேர்ந்துக்கிட்டு போகாத. தனித்திரு, விழித்திருங்கிறான். உறக்கத்திலும் விழிப்பு தேவைங்கிறான். விழித்திரு, எச்சரிக்கை உணர்வோடு இரு. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறார். அது எப்படி நான் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்? பாரு, நான் சொல்கிறேன் பாரு, சான்று தரேன் பாரு. ஈசாப் நீதி கதையில் ஒன்று, ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துறான், நல்லா கத்துறான், பன்னி மாதிரி கத்துறான், பயங்கரமாக மக்கள் பாராட்டு, காசு குவியுது. ஒரு வேலைக்கும் போகிறதில்ல, தெருவில் வந்து இப்படி துண்டை வரிச்சு பன்னி மாதிரி கத்துவான், காசை போடுவாங்க, எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டு படுத்துருவான். நம்மளை மாதிரி ஒருத்தன் வாரான், என்னடா பண்ணி மாதிரி கத்துற? நான் அதை விட பிரமாதமாக பண்ணி மாதிரி கத்துவேன்னே. இந்த மாதிரி ஒரு மேடையில் போட்டி நடக்குது, எவன் சிறப்பான பண்ணி மாதிரி கத்துறான். இப்போ கத்துறோம், 2 பேரும் கத்துறோம், மாறி மாறி கத்துறோம். இந்த பழைய முதல்ல இருந்து கத்தி வரான்ல பண்ணி மாதிரி, அவனுக்கு தான் கைதட்டு அதிகமாக இருக்குது, பாராட்டு அதிகமாக இருக்குது. அவன் நல்லா கத்துறான், நீ போலின்னு யாரை? நம்மளை. பண்ணி மாதிரி கத்துறான் நம்மளை. இப்போ ஒரு அளவுக்கு தானே பொறுக்க முடியும். கைதட்டு பயங்கரம், அருமையாக கத்துறான், இவன் சரியில்லைன்னு நிறுத்துற. ஐயோக்கு பேல போய் இங்கே ஒரு கோணி சாக்கு போட்டு உன்னை மூடி வச்சிருக்காப்புல, மூடி வச்சுட்டு இது எடுத்து விட்ற. அப்படி உண்மையிலே ஒரு பண்ணி எந்திரிச்சு நீ கத்துது. பாய்த்துக்கார பயிர்களா, இவள் நேரம் கத்துனது நாளடா, இந்த பண்ணி தான். போலியான சத்தத்தை கேட்டு உண்மையான பண்ணி சத்தத்தை மறந்துட்டியாடா பண்ணிக்கலாம். என்ன அவ எப்படி சொல்றாரு? புரியுதா அவனுக்கு? இப்போ இதுதான் விழிப்புணர்வற்ற சமூகம். இப்போ சார்லி சாப்ளின் மாதிரி வேடம் போடணும். இப்போ என் பிள்ளைகள ஆடிச்சுக்கல்ல, அது மாதிரி ஒருத்தர் வந்து நடிக்கிறான், சார்லி சாப்ளின் மாதிரி அருமையாக நடிக்கிறான், அவனுக்கு மொதல் பரிசு. இன்னொருத்தன் நடிக்கிறான், அருமையாக நடிக்கிறான், அவனுக்கு 2ஆம் பரிசு. இன்னொருத்தர் நடிக்கிறான், அவன் நல்லா தான் நடித்தான், அருமையாக நடித்தான், அவனுக்கு 3ஆம் பரிசு. இதில் இந்த 3ஆம் பரிசு வாங்கினான் பாரு, அவன் யார் தெரியுதா? அவன் உண்மையிலே சார்லி சாப்ளின். இது இப்போ தான் அவர் எழுதுறாரு இறையன்பா ஐயா கீழே, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்குங்கிறாரு. அதனால என்ன செய்யணும்? விழிப்புணர்வோடு இருக்கணும். பசித்து தனித்து விழித்து இருந்தால் என்ன வருமா?
பசித்திற்கு முதல் எழுத்தது பா. தனித்திற்கு முதல் எழுத்தது விழித்திற்கு முதல் எழுத்தது வி. இப்ப பசித்து தனித்து விழித்திருந்தால் என்ன வருது? பதவி தானா வருது. எப்படி? பதவி தானா வருது. மாணவர்கள் கேள்வி கேட்க. ஆமா. இப்ப அதனால அன்பிற்குரிய பிள்ளைகள், நீங்கள் பசித்திருங்கள், தனித்திருங்கள், விழித்திருங்கள், உங்கள் இலக்கை நோக்கி பயணியுங்கள். ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதுதான், மழை வரும்போது எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கி போகும், எல்லா பறவைகளும் கூட்டை நோக்கி பறக்கும். கழுகு இருக்கு பாருங்க, அது மேகத்தை கிழித்து கொண்டு மேலே பறக்கும். நீங்கள் மேகத்தை கிழித்து கொண்டு மேலே பறக்கிற கழுகுகளாக இருக்க வேண்டும். நல்லா கவனிச்சுக்கணும். இன்னொன்று, சோம்பலை உதறி தள்ளுங்கள், உங்கள் சாம்பலும் சரித்திரம் படைக்கும்ங்கிறான். சோம்பி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் இமயமும் உங்களுக்கு குடைபிடிக்கும். இந்த கோட்பாடுகளை இதய சூற்றுக்குள் எழுதி வச்சுக்கணும். இளைய பிள்ளைகள் இதை நன்கு மனசில் வச்சுக்கணும். தற்சோர்வு என்பது தற்கொலைக்கு சமம், சோம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமமாயிடும். அதனால் எதையும் துணிந்து நாம் எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளணும். இறக்கை இருப்பதை மறந்து விட்டு நீ ஏன் நடந்து திரிகிறாங்கிறான். நீ ஓடு, இலக்கை நோக்கி ஓடு. முடியலை நடந்து போ, முடியலையா தவழ்ந்து போ, அதுவும் முடியலன்னா உருண்டு போ. ஆனால் நீ எப்படி இலக்கை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்கிறதான் முதன்மையாக இருக்கணும். அதனால் என் அன்பு பிள்ளைகள், ஒரு இலக்கை தீர்மானியுங்கள், அதில் உடலை உறுதி செய்யுங்கள், உடலினை உறுதி செய்யுங்கள், அறிவை விரிவாக்குங்கள், கொள்கை வகுத்து நில்லுங்கள், கூடி செயல் செய்ய பழகுங்கள். நாம் தமிழர். கோட்பாடு. பாசறை சார்பில் வழங்கப்படும் வைய தலைமைக்குள் விருதுகள். பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முதல் விருது இளம் பல்திறன் சுடன் விருது. விளையாட்டு, கல்வி, ஆராய்ச்சி, கவிதை, கட்டுரை என தன் திறன் மேம்பாட்டில் உச்சம் தொட்டு 50க்கும் மேற்பட்ட சர்வதேச கருத்தரங்குகளில் பங்கு பெற்று 500க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு போட்டித் தேர்வு பயிற்சி ஆசிரியராகவும் விளங்கி பல பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இயற்றமிழ் குறித்த விழிப்புணர்வு நடத்தி பன்முக பேராற்றலோடு விளங்கும் இளஞ்சுடர் அருமை சகோதரர் முகமது ஃபாசில் அவர்களுக்கு இளம் பல்திறன் சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்த விருது இளந்தமிழ் சுடர் விருது. 6ஆம் வகுப்பு முதல் தொடங்கி கவிப்பணி, 70க்கும் மேற்பட்ட கவியரங்கம், 50க்கும் மேற்பட்ட மேடை பேச்சுகள், தொல்லியல் பயிற்சி வகுப்புகள், குகை ஓவியங்களை ஆவணப்படுத்துதல், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொல்லியல் மரபு நடை அழைத்து செல்லுதல் போன்ற 50க்கும் மேற்பட்ட மரங்கள் நட்டு வளர்த்தல் என சூழலியல் சார்ந்தும் தொல்லியல் சார்ந்தும் பல்வேறு விடயங்களை நடத்தும் சமூக பணிகளில் ஈடுபட்டுள்ள அருமை சகோதரி தங்கை மேகா சக்தி பாரதி அவர்களுக்கு இளந்தமிழ் சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்ததாக 3வது விருதாக இளந்தமிழ் சமூக சுடர் விருது. சிறுவயது தொடங்கி சமூகம் சிறந்த களப்பணி புரிந்தவர், பள்ளியிலும் கல்லூரியிலும் தனது சமூக பணிக்காக பல விருதுகள் குவித்தவர், தன் வாழ்நாளில் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளையும் பலாயிரம் பணவிதைகளையும் நட்டு பசுமை காத்த மாண்பாளர், 20க்கும் மேற்பட்ட குருதிக்கொடை, 2 தேசிய சமூக விருது, 5 மாநில விருதுகளும் 4 மாவட்ட விருதுகளும் பெற்று இளம் வயதில் சமூகம் காக்க பல சேவைகளை புரிந்த இளஞ்சுடர் அன்பு சகோதரர் கி லெனின்குமார் அவர்களின் சமூக பணியை பாராட்டி இளஞ்சமூக சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்த விருது இளம் அறிவு சுடர் விருது. செயற்கைக்கோள்களை தானாக உருவாக்கி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட், இந்தியன் ஏசியா 5க்கும் மேற்பட்ட உலக சாதனைகளை புரிந்து 5000 மாணவர்களை களத்தில் உருவாக்கி முக்கிய பங்காற்றியவர்
2000 மாணவர்களில் முதல் 50 மாணவர்களில் தேர்வாகி ரஷ்ய மக்களையே அனுமதிக்காத ரஷ்ய நாட்டு விண்வெளி மையத்திற்கு சென்று வந்தவர். 21 கட்டுரைகள் எழுதிய மிகச்சிறந்த எழுத்தாளர். அன்பு சகோதரி ஜானகி வள்ளியப்பன் அவர்களுக்கு இளம் அறிவுச்சுடர் விருது வழங்கி சிறப்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி. அடுத்ததாக 9ஆம் வகுப்பு பயிலும் கங்காதேவி அவர்கள் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல கோப்பை வென்றிருக்கின்றார். அவரை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் அவர்கள் பாராட்டுகிறார். அடுத்ததாக மகா ஈஸ்வரி குத்துச்சண்டையில் மாவட்ட அளவிலான போட்டியில் முதலிடம் பெற்றுள்ளார். அவரை சிறப்பிக்கிறது நாம் தமிழர் கட்சி.